ஈசன் எழில்விழியன் எழுதிய சேலத்தின் எழில்முகம் புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற அனைத்து வணிகர்கள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய ஆருயிர் அண்ணன் ஜெயசீலன் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கிற செல்வி விஜயஸ்ரீ எழில்விழியன் அவர்களே, கோடை பண்பலை புகழ் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்களே, நூலை பெற்றிருக்கிற பெருமக்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணா எலக்ட்ரிக்கல்ஸ் உரிமையாளர் ரவிச்சந்திரன் அவர்களே, ஸ்ரீ ராமானுஜர் மணிமண்டபத்தினுடைய தலைவர் ஆடிட்டர் அன்பிற்குரிய ஸ்ரீராமன் அவர்களே, திரைப்பட இசையமைப்பாளர் தாஜ் நூர் அவர்களே, சேலம் மாநகராட்சியினுடைய அம்மாப்பேட்டை மண்டல உதவி ஆணையர் சிறந்த பேச்சாளர் அன்பிற்குரிய வேடியப்பன் அவர்களே, ஹோலி கிராஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பெருமதிப்பிற்குரிய அருட்சகோதரர் ஜேசுராஜ் அவர்களே, தொழிலதிபர் அண்ணன் முனவர் ஷெரீஃப் அவர்களே, வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கிற பெருமக்கள், கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தானத்தினுடைய மேனேஜிங் ட்ரஸ்டி பெரியவர் ஐயா வேணுகோபால் செட்டியார் அவர்களே, சேலத்திலே தொழில்துறை சிறந்து விளங்குவதற்கு அரும்பணியாற்றி வருகிற ஏரோஸ்பேஸ் என்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய ஆர் சுந்தரம் அவர்களே, இறுதியாக ஏற்புரை நிகழ்த்த இருக்கிற நூலாசிரியர் அருமை இளவல் ஈசன் எழில்விழியன் அவர்களே, இறுதியாக நன்றியுரை ஆற்றிட இருக்கிற சரோ ஹோமியோ கேர் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் மருத்துவர் சசிகுமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அருமை சகோதரர் ஈசன் இளங்கோ அவர்களே, மாநகர திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்குரிய ரகுபதி அவர்களே, அன்பிற்குரிய குணசேகரன் அவர்களே, அன்பிற்குரிய நசீர் அவர்களே, வருகை தந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே, நண்பர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையைச் சேர்ந்த நண்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் பணிவு கலந்த வணக்கத்தினை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சேலத்தின் எழில்முகம் என்கிற அற்புதமான நூலை அருமை இளவல்
ஈசன் எழில்விழியன் அவர்கள் மிகுந்த நேர்த்தியோடு பல்வேறு பரிமாணங்களை வெளிப்படுத்துகிற வகையில் அற்புதமாக உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இந்த சேலத்தை பற்றி அறிய வேண்டுமென்றால், சேலத்தினுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், அருமை இளவல் ஈசன் எழில்விழியன் அவர்கள் உருவாக்கி இருக்கிற நூலிலே அறிந்து கொள்ளலாம். நம்முடைய நூலாசிரியர் ஈசன் எழில்விழியன் அவர்கள் மக்களோடு மக்களாக இருந்து பணியாற்றி வரக்கூடியவர். ஒரு மிகச்சிறந்த சமூக ஆர்வலர், மிகச்சிறந்த தொழிலதிபர். இப்படி பல்வேறு பன்முக தன்மைகளை கொண்டவர் நம்முடைய நூலாசிரியர். சமுதாயத்திற்கு எப்போதுமே உதவக்கூடியவராக அவருடைய பணி தொண்டு அமைந்திருக்கிறது. மரக்கன்றுகள் நடுதல், சுற்றுச்சூழல் மேம்பாட்டிற்கான நெகிழி பைகளை தவிர்த்தல், மரபுசாரா எரிசக்தி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி பசுமை சார்ந்த சேவைகளை செய்து வரக்கூடியவர் இளவல் எழில்விழியன் அவர்கள். அவருடைய பணிகளை எல்லாம் பாராட்டி சேலம் மாநகராட்சியின் சார்பில் சிறந்த சேவகருக்கான அவருடைய சேவைக்கான விருதினை வழங்கியிருக்கிறார்கள். அது பாராட்டுதலுக்குரியது. இன்றைக்கு சேலத்தின் எழில்முகம் என்கிற நூலையும் உருவாக்கி ஒரு புத்தகத்தை படைத்திருக்கிற ஆற்றல் மிகு எழுத்தாளராகவும் இன்றைக்கு அவர் உயர்ந்திருக்கிறார். நம்முடைய சேலத்தை பொறுத்தவரை கால ஓட்டத்திலே பல்வேறு மாற்றங்களை கண்டிருந்தாலும் இப்புத்தகத்தின் மூலம் பழைய நினைவுகளை எல்லாம் நமக்கு மீண்டும் கொண்டு வந்திருக்கிறார். இப்போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இந்திய துணைக்கண்டத்திலே எல்லா மாநிலங்களில் இருக்கிற முதல்வர்கள், அரசியல் திறனாய்வாளர்கள் எல்லோரும் பாராட்டுகிற நம்பர் 1 ஆட்சியை நடத்தி வருகிற திராவிட மாடல் நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழியிலே இந்த 2 இளவல்களும் நடைபோட்டு வருகிறார்கள். கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடிய தம்பிமார்கள் அவர்கள் எங்களை பொறுத்தவரை இந்த இயக்கத்திற்கு கிடைத்த மாபெரும் சொத்துக்களாக நாங்கள் எல்லாம் அவர்களை பார்க்கிறோம். எனவே அருமை இளவல் ஈசன் எழில்விழியன் அவர்களுடைய பணிகள் மென்மேலும் சிறந்து விளங்கிட வேண்டும். அவருடைய பணி இந்த சமுதாயத்திற்கு, இந்த மாவட்ட மக்களுக்கு முழுமையாக சென்றடைந்திட வேண்டும் என இந்த நேரத்தில் இந்த நூலாசிரியர் அவர்களை இதயபூர்வமாக பாராட்டி வாழ்த்தி அவருடைய முயற்சிக்கு இங்கே வருகை தந்திருக்கிற அனைவரின் சார்பாக நன்றியினையும் தெரிவித்து மீண்டும் ஒரு முறை தம்பி ஈசன் எழில்விழியன் அவர்களை வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வணக்கம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.